தான் எந்த தவறும் செய்யாத நிலையில் தனக்கு மெமோ கொடுத்திருப்பதாக அரசு பேருந்து நடத்துனர் ஆவேசமாக பேசிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. வணக்கம். சென்னை மாநகர போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவண. ஸ்டாப் நம்பர் 56 785 நடத்துனராக பணியாற்றுறேன். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்ததுக்கு எனக்கு தாம்பர பணிமனையில் சிறந்த நடத்துனருக்கான ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு வந்து என் கல்யாண நாள் இன்னைக்கு 55 வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு பிஎம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இது வரைக்கும் ஒரு லீவ் கூட போகல. 350 லீவ் வச்சுன்னு இருக்கிறேன். நான் என் வண்டி 55 எக்ஸ்டென்ஷன் மினி வண்டி. இன்னைக்கு கூட்ட வண்டி ஓடலன்றதுனால நான் மினி வண்டி செஞ்சேன். பிஎம் வந்து மினி வண்டி போல பெரிய வண்டி எடுத்துன்னு ஓட்டுனார். 1800 நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். 800 லேடிஸ் டிக்கெட்டு போயிருக்குது. நான் போயிட்டு என் ஸ்டாப் எது மணிவாக்கம் கூட்டுரோட திருப்பினேன். ஜிஐ வந்து முனுசாமின்றவர் வந்து என்னை வல்கரா மடித்து தகாத வார்த்தையால் திட்டி என்னை மெமோ கொடுக்க ஆரம்பித்தார். நான் வந்து சார் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த வண்டி இங்கே தான் அந்த ஆர்டரும் காமிச்சு எனக்கு நான் சொல்லியும் ஒத்துக்கலை. எனக்கு மெமோ எழுதினார். ஒரு மாநகர போக்குவரத்து துறையில் நியாயமாக வேலை செய்கிற ஒரு நடத்துனருக்கு கிடைக்கிற தண்டனையா? மரியாதைக்குரிய உயர் அதிகாரி அவர்களே, நியாயம் தப்பு எதனா இருந்ததுன்னா கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் கம்மி பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ தப்பு எதனா நடந்ததுன்னா சொல்லுங்க. எந்த தப்புமே நடக்காம என் வண்டி கூட்ரோடு வண்டியை கரெக்டாக திருப்பி எடுத்துட்டு வரேன். வந்து மெமோ எழுதி கொடுத்தாரு. என் மனசு தாங்காம அந்த சிஐ மேலே மண்ணை வாரி விட்டேன். என் கல்யாண நாள் அதுவுமா என் மன உளைச்சல் ஆளாக்கி சிறந்த நடத்துனராக வேலை செய்கிற என்ன ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். என் அட்னஸை பாருங்க, என் அப்சரை பாருங்க. இதை வந்து கிளை மேலாளர் அவர்களுக்கும் துணை மேலாளர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த சென்னை மாநகர போக்குவரத்து துறையில் வேலை செய்கிற அத்தனை தொழிலாளிகளுக்கும் இதை அனுப்புகிறேன். என்ன மாதிரி ஒரு நேர்மையான தொழிலாளி நானா சொல்லிக்கல. என் அட்னஸை பாருங்க, என் அப்சரை பாருங்க. இந்த மாதிரி மன உளைச்சல் ஆக்குற இந்த சிஐ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த சிஐ எங்க வண்டி போகுது, எங்க வண்டி திரும்புது அது கூட தெரியாம 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அது கூட தெரியாம ஒரு கண்டக்டருக்கு மெமோ கொடுத்து மன உளைச்சல் ஆளாக்கி என்னை வேலைக்கே வர முடியாம பண்றான். இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். அதுக்கு என்ன தண்டனையோ அது உயர் அதிகாரியும் சென்னை மாநகர போக்குவரத்து துறை மேலாண்மை இயக்குனர் எம்டி அவர்களும் மற்றும் ஹெச்ஆர்டி அவர்களும் அவருக்கு என்ன தண்டனையோ அது நேரடியாக வழங்கு. தப்பு இருந்தால் எனக்கு தண்டனை வழங்குங்க, நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.